அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாடு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகுது. அ அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் அ இந்த மாரிக்க நிறைய நாடுகள்லாம் சண்டை போட்டு, நிறைய பக்கத்து நாடுகளெல்லாம் அடிச்சுட்டு இருக்காங்க. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. முதல்ல நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா, இந்த விஜய் திரிஷா டாபிக் அப்படியே நிப்பாட்டிட்டு, உங்க வீட்டுக்கு போயிட்டு, அடுப்பு இல்லாமல் சமைப்பது எப்படி? அப்படின்னு சுருக்க வீடியோவ பார்த்துக்கிட்டு சமைக்க கத்துக்கோங்க. கொஞ்ச நாள்ல ஃபோனே நம்ம பாதிக்க முடியாம போயிரும். கரண்ட் இல்லாம கூட போயிரலாம். அதனால இப்பவே ஆயத்தமா யூடியூப்ல போயிட்டு எல்லாரும் அடுப்பு இல்லாம சமைப்பது எப்படி? அப்படின்னு உடனே கத்துக்கிற வேலைய முதல்ல ஆரம்பிங்க. இந்த விஜயும் திரிஷாவும் உங்களுக்கு ஊட்டி விட போறது கிடையாது. நீங்க எவ்வளோ உயிரே குடுத்தாலும் யாரும் உங்களுக்கு உயிர் குடுக்க போறது கிடையாது. நீங்க பட்னியா கிடந்து விரதம் இருந்து விஜய காப்பாத்து, திரிஷாவ காப்பாத்து அப்படின்னு பேசினாலும் உங்களுக்கு யாரும் சோறு ஊட்டி விட போறது கிடையாது. தமிழ்நாடே பத்திக்கிட்டு எரிஞ்சாலும் விஜய் எட்டி பார்க்க போறது கிடையாது. அவங்க வேலையை தான் பார்ப்பாங்க. நீங்க எல்லாரும் போயிட்டு உங்க வேலையை பாருங்க. ஏன்னா உலக நாடுகளே மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்க போகுது. கேஸ் தட்டுப்பாடுனால நிறைய இடத்துல ஹோட்டல்லாம் மூடிட்டாங்க சமைக்க முடியாம. அதனால வேக வைக்காமல் அடுப்பு இல்லாமல் சமைக்கிறது, பச்சை காய்கறிகளை எப்படி சாப்பிட்றது, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் போயிட்டு கற்றுக்கங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கும் கற்றுக் கொடுங்க. அதுதான் இப்போ முக்கியமான டாபிக். நானும் பார்க்குறேன், ஃபோனை திறந்தாலே விஜய் 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 அவரோட விஷயத்துக்கே வாய் திறந்து பேச மாட்டேங்கிறாரு. நாளைக்கு உங்களுக்கு ஒன்றா அவர் பார்க்க கிடையாது. அவர் மட்டும் இல்லை, எந்த அரசியல்வாதியும் ஆட்சிக்கு வந்தாலும் உங்கள் வயிறு நிறையணுமா இருந்தால் நீங்கள் போயிட்டு வேலை செஞ்சு சம்பளம் வாங்கி சாப்பாடு வாங்கிட்டு வந்து ஆக்குனா தான் நீங்கள் சாப்பிட முடியும். யாரும் உங்களுக்கு ஊட்டி விட போகிறது இல்லை. இதெல்லாம் புரியாதா உங்களுக்கு? நிப்பாட்டிட்டு போங்கப்பா. இந்த விஜய் திரிஷா டாபிக் அப்படியே நிப்பாட்டுங்க. அது அவங்க பாவம் கோர்ட்டு பதில் சொல்லுவாங்க உங்களுக்கு.